வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜேஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதியாச்சு. ஸோ அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட்ஸ் வந்து வேற எந்த காலேஜஸ்ல யூஸ் ஆகுமா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ வச்சு நாம வந்து ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? அப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி இருக்கு. ஸோ அந்த கன்ஃப்யூஷன்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஜான் செஷன்ஸ்க்கு உண்டான பெர்சன்டைல்ஸ் வச்சுட்டு, எனக்கு இந்த பெர்சன்டைல்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கு இந்த பெர்சன்டைல்ஸ் தான் வந்திருக்கு. இந்த பெர்சன்டைல்ஸ் வச்சு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்றது? அப்படிங்கிற பயங்கர கன்ஃப்யூஷன்ஸ் எனக்கு இருக்கு. அதுக்கு கிளியரான ஒரு வீடியோ குடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு பெர்சன்டைல்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து எந்த மாதிரி பெர்சன்டைல்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்கள வந்து 4 கேட்டகரியா பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 99 எபோவ் பெர்சன்டைல்ஸ் எடுத்த மாணவர்கள் ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்து வந்து 98 இல்லாட்டினா 97 பெர்சன்டைல்ஸ் எடுத்த மாணவர்கள் ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 95 அ டூ வந்து ஒரு 85 இந்த பெர்சன்டேஜ் எடுத்த மாணவர்கள். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 75க்கு கீழ எடுத்த மாணவர்கள். ஸோ இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க வந்து 99% எடுத்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ஐடிஸ்ல சீட்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்க டைரக்ட்டா ஜெய் அட்வான்ஸ்‌க்கு பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்மால் ஒப்பீனியன் என்னன்னா, அவங்க வந்து ஜெய் அட்வான்ஸ்‌க்கு டைரக்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயன்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல வேணும் அப்டின்னா, நீங்க ஏ ப்ரிசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸ்‌க்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த 98, 97% இருக்க மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவங்க வந்து எஸ்பெஷலி ஏ ப்ரிசிஷன்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்ன காரணம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, மேபி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடண்ட்ஸோட இன்டேக் ஜாஸ்தி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எழுதுற ஸ்டூடண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்காங்க. போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜான் செஷன்ஸ்லயே 1,00,000 பீப்பிள்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. ஏப்ரல் செஷன்ஸ்ல கண்டிப்பா இன்னும் 1,00,000 பீப்பிள்ஸ் இன்கிரீஸ் ஆவாங்க. அப்போ நியர்லி 2,00,000 பீப்பிள்ஸ் இன்கிரீஸ் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீட்ஸ் கம்மியா இருக்கறனால உங்களுக்கு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால லாஸ்ட் இயர் கிடைத்த பெர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால நீங்க ஏ ப்ரிசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏ ப்ரிசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வாட்டி, இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்சன்டேஜ் 99% எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா 99% எடுங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஜெய் அட்வான்ஸ்‌க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த 95 இருந்து 85 இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து எஸ்பெஷலி நீங்க இன்டிகிரேட்டட் கோர்சஸ் படிக்கிறீங்களா? இல்ல நார்மலா செல்ஃபா நானே எடுத்து படிக்கிறேனா? அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இவங்க இன்டிகிரேட்டட் கோர்சஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவன் தோ 11த், 12த்லயே ஜேஇ கோர்ஸுமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வந்து ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து ஏ ப்ரிசிஷன்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு 95%க்கு இருக்காங்க, ஒரு 96% இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால ஏ ப்ரிசிஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் க்ரோன் அப் பண்ண முடியும். அதனால அவங்க ஏ ப்ரிசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீன்ல பப்ளிக் எக்ஸாம் விட்றாதீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்லயுமே உங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில வந்து நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ பப்ளிக்ல வந்து நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில நீங்க வந்து கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுத்து ஒரு 180 கட் ஆஃப்க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்ல நல்ல சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால 180 கட் ஆஃப் வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிருங்க. அதுக்கு அடுத்து இந்த இன்டிகிரேட்டட் கோர்சஸ் இல்லாம அதர் கோர்சஸ்னா நீங்க வந்து வேற எந்த ஆன்லைன் கோர்சஸ் எடுத்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல வந்து நார்மலா நானே செல்ஃபா படிக்கிற மாணவர்களா இருந்தாலும், அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, முதல்ல வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஏப்ரல் செஷன்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நியர்லி வந்து நீங்க ஒரு எபோவ் 90% இருக்கிற மாணவர்கள் இந்த ஸ்டூடண்ட் செல்ஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எபோவ் 90% இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா என்னால பப்ளிக்ல 180 பிளஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஏ ப்ரொசிஷன்ஸ் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்ல என்னால வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். 180 பிளஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னா, நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க ஏ ப்ரொசிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து 75% அல்ல அதுக்கு கீழ இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஈவன் தோ நீங்க வந்து இன்டிகிரேட்டட் கோர்சஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல செல்ஃபா நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க நான் சொன்ன மாதிரி 180 பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் நிலவரங்கள் இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாகட்டும் சரி, இந்த மாணவர்களாகட்டும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏப்ரல் செஷன்ஸ் இன்டிகிரேட்டட்ல ஒரு எபோவ் 90% எடுத்த மாணவர்களா இருந்தாலும் சரி, இவங்கலாம் நான் வந்து சப்போஸ் என்ஐடிஸ்ல நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். எனக்கு என்ஐடிஸ்ல சீட்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச சீட் வரல. இப்ப வந்து 96 எபோவ் பெர்சன்டேஜ் எடுத்த மாணவர்களே கண்டிப்பா என்ஐடில சீட்ஸ் உண்டு. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு பிடிச்ச கோர்ஸ் அதாவது என்ஐடி திருச்சியில எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நெனச்சிருப்பாங்க. இல்ல இசி தான் வேணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல. இல்ல என்ஐடிஸ்ல எனக்கு மெட்டலாஜிக்கல் தான் கிடைக்குது. என்ஐடில எனக்கு புரொடக்ஷன் தான் கிடைக்குது. அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்பயே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து நெறைய எக்ஸாம்க்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே யாரு? நீங்க டைரக்ட்டா ஜெய் அட்வான்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்களாலும் சரி, இந்த 99% இந்த 98, 97% இல்ல அப்படிங்கிற பட்சத்துல 95 எபோவ் பெர்சன்டேஜ் இருக்கிற மாணவர்கள் அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நெறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த அந்த எக்ஸாம்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுனால என்ன யூஸு, அது மட்டும் இல்லாம அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம போட்டு எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கோசரம் எழுதுறோம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா என்னென்ன ஆ கோர்சஸ் இருக்கு, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் அந்த காலேஜஸ் பத்தி இன்னும் டெப்த்தா என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாமா, வேணாமாங்கிற ஐடியாஸ் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் நாம வந்து உங்களுக்கு பர்சனலா குடுத்துட்டுருக்கோம். ஸோ இது பெய்டு சர்வீஸ். தேவைப்பட்டவங்க கண்டிப்பா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்களோட குவரீஸ் கேளுங்க. நம்ம ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, ஸோ எபோவ் 90% இல்லன்னா எபோவ் 95% இருக்கிற மாணவர்கள் எழுதலாம். மித்த மாணவர்கள் எழுதுறதுக்கு உங்களோட பாசிபிலிட்டீஸ் தாங்க. நான் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து நம்ம லாஸ்ட் இயர் செஷன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவங்க கூட, ஒரு சிலருக்கு என்ஐடி புதுச்சேரியில தான் எனக்கு மெக்கானிக்கல் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வேற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது, அதுல எனக்கு சீட்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால என்ஐடி புதுச்சேரியில நான் படிக்கிறத விட, அது மெக்கானிக்கல் படிக்கிறத விட, நான் இந்த எக்ஸாம் எழுதி நான் இந்த சூப்பரான காலேஜ்ல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். தேங்க் யூ மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரிங்லாம் இருக்கு. எஸ்பெஷலி ஐஐடிஸ், என்ஐடிஸ், அத விட்டா ட்ரிபிள் ஐடிஸ், அத விட்டா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் இப்படிங்கிற சுத்து வட்டாரத்திலே நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அத விட்டா டீம்ட் யுனிவர்சிட்டி. இத தாண்டி வெளியிலயே வரதுங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறதும், சூஸ் பண்ணிக்காததும் உங்களோட பிரியம். ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அந்த மாதிரி நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதும் பொழுது, இன் கேஸ் அதுலயும் அச்சீவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, ஈவன் தோ உங்களுக்கு என்ஐடிஸ்ல பெஸ்ட் சீட்ஸ் கிடைக்கலினாலும், இந்த மாரி சீட்ஸ எடுத்துட்டு நீங்க சூப்பரா ஜர்னி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் மட்டும் நீங்க வந்து நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் 85%க்கு மேல இருக்கிற கேண்டிடேட்ஸ் அதாவது 85ல இருந்து உங்களுக்கு 90% இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க வந்து பெட்டர் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டிகிரேட்டட் கோர்சஸ் எடுத்தீங்கன்னா, ஏப்ரல் செஷன்ஸ் எழுதுங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து 12த் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறமேட்டு 75%க்கு மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ஜேஇ அட்வான்ஸ் கூட நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஸோ நெறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.